சனாதனம்ன்றது முதல்ல தமிழ் வார்த்தை கிடையாது. எப்படி திராவிடம் என்பது தமிழ் வார்த்தை இல்லையோ, ஆனால் திராவிடத்தை பிடிச்சு வச்சுருக்கோம். அதே மாதிரி சனாதனம் என்பது தமிழ் வார்த்தை இல்லை, அது சமஸ்கிருத வார்த்தை. அதை இவங்க தான் பிடிச்சி வச்சுட்ருக்காங்க, நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான். சனாதனம் அப்படிங்கிறது பிரிக்க முடியாது, சனா தனான்லாம் பிரிக்க முடியாது. சில பேர் பிரித்து பதில் சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அர்த்தம் சொல்கிறேன்னு. அது பிரிக்கக்கூடியதில்லை, அது ஒரே ஒரு எழுத்து, அட்ஜெக்டிவ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான எழுத்து. அதுக்கு என்னன்னாக்கா என்றென்றும் இருப்பது, பழமையானது, எங்கேயுமே இருப்பது, எப்பொழுதுமே இருப்பது. ஒரு 1000 வருஷம் 10,000 வருஷம் முன்னாடி அது இருக்கும், இனிமேல் வரப்போகிற காலத்துலேயும் இருக்கும். அதான் சனாதனம். அதில் சனாதனத்தோடு நீங்கள் நிறுத்தினீங்க, அதற்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம், சனாதன தர்மம். அதுவும் சமஸ்கிருத வார்த்தை. தர்மம்னாலே இந்த திராயத்தே இதி தர்ம, அதை எதை நீங்கள் தாங்க வேண்டுமோ, எதை செய்ய வேண்டுமோ அது தர்மம். ஸோ சனாதன தர்மம் என்றால் எல்லா காலகட்டத்திலும் எல்லாராலையும் நம்ம செய்ய வேண்டியது எதுவோ அது சனாதன தர்மம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நிறுத்துறேன். ஔவையார் சொல்லியிருக்காரு, அறம் செய்ய விரும்பு. அது சனாதன தர்மம். எல்லாரும் அறம் செய்யணும், அது நீங்களும் செய்யணும், நானும் செய்யணும், பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களும் செய்யணும், இனிமேல் வரப்போகிறவங்களும் செய்யணும், நம் நாட்டவர்களும் செய்யணும், வெளிநாட்டவர்களும் செய்யணும், கிறிஸ்தவர்களும் செய்யணும், முஸ்லீம்களும் செய்யணும், இந்துக்களும் செய்யணும், பார்சிகளும் செய்யணும், அரேபியர்களும் செய்யணும், எல்லாருமே செய்யணும். எல்லாருக்கும் பொதுவான, அழிக்க முடியாத, என்றென்றும் இருக்கக்கூடியது, அதை நாம் எதை செய்ய வேண்டுமோ அதுதான் சனாதன தர்மம். அதனால் இந்த சனாதனம்ன்றதை இதை மட்டும் இவங்க பிடிச்சி வச்சுருக்கிறதுல மொத்த வார்த்தை சனாதன தர்மம் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம்.